ஹலோ மக்களே, இது ஹலோ ஃப்ரம் அருணோட மற்றும் ஒரு டெக்னாலஜி பற்றின ஒரு வீடியோ. சரி, இதில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, காலங்காத்தாலே நேற்று ஆஃபீஸில் போய் உட்காந்தோடனே ஒரு புது ஏஐ டூலுக்கான லான்ச்சு, அதோட லிங்க்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு வேக வேகமாக போய் பார்த்தா, டெக்னாலஜிகளின் மூதாதையர்கள், உலகின் மிகப்பெரிய சர்ச் இன்ஜின் கூகுள் வந்து ஸ்டிச் வித் கூகுள், ஸ்டிச்னா தையல் வித் கூகுள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கான். உலகின் மிகப்பெரிய சர்ச் இன்ஜின் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நாங்கள் ஒரு ஏஐ டூல் கொடுத்துருக்கோம், அது யூஐ டிசைனர்ஸோட எல்லா வேலையும் காலி பண்ண போது, இனிமேல் உங்கள் கம்பெனிக்கு யூஐ டிசைனர்ஸே தேவையில்லை, என் டூலில் எல்லா வேலையும் பார்த்துப்போம். உங்களுக்கு ஒரு ஆப் வேணுமா, அந்த ஆப்போட ரெக்யர்மெண்ட்ஸை நீங்கள் டீட்டெயிலாக கொடுங்க, அது ஒரு டிசைன் ஃபைல் கொடுக்கும், அதை எடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு கம்பெனியில் யூஐ டிசைனர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு வெறும் இந்த டூலை வச்சு நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணிக்கலாமா அப்படின்னா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நிஜமாவே அவ்வளோ ஒர்த்தான டூலா? அப்படி ஒர்த்தான டூலர்னா யூஐ டிசைனர்ஸ் என்னத்துக்கு ரெடி ஆகணும், மற்றவங்க இந்த டூலை எப்படி பெட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, அதுக்கு நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் ஸ்டிச் வித் google.com அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன இவ்வளோ தான் இருக்குது. இந்த பேஜில் வந்து டிசைன் அட் த ஸ்பீட் ஆஃப் ஏஐ அப்படின்றது இருக்கும். இங்கே உங்களோட ப்ராம்ப்டை நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு மொபைலுக்கு டிசைன் பண்ண போகிறீங்களா, வெப்புக்கு டிசைன் பண்ண, அந்த ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா அது டிசைன் பண்ணி கொடுத்துரும் அப்படின்றது தான் அவன் கிளைம் பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ கீழே போனீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கான். இது எல்லாமே ஏஐ டிசைன் பண்ணது அப்படின்ற மாதிரி அவன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கான். சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணிடலாம். என்னென்னா, நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த டூல் இன்னைக்கே யூஐ டிசைனர்ஸ் எல்லாரையுமே ரீப்ளேஸ் பண்ணிடுவான் அப்படின்றது தான். அப்படி என்ன மற்ற டூல்ஸுக்கும் இந்த டூல்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ், ஏன் இது ஒரே நாளில் டாக் ஆஃப் தி டவுனாக மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு எனக்கு இன்றைக்கி என்ன வேணும்னா, நான் ஒரு யோகா கிளாஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த யோகா கிளாஸுக்கான ஒரு வெப் பேஜ் வேணும், ஒரு ஹோம் பேஜ் வேணும். அதில் என்ன இருக்கும், பேசிக்காக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, மேலே ஒரு ஹெட்டர் இருக்கும், ஒரு இமேஜ் போட்டு ஒரு பெரிய டெக்ஸ்ட் வச்சுருப்போம், வெல்கம் டு அவர் யோகா கிளாஸ் அப்படின்ற மாதிரி. கீழே என்னென்ன யோகா சர்வீசஸ்லாம் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் இருக்குமா இருக்கும். கீழே ஒரு ஃபார்ம் போட்டு கான்டாக்டர்ஸ் இருக்கும். இதுதான் இப்போ நீங்கள் என்ன வந்து ஒரு யோகா கிளாஸ்க்கு ஒரு வெப்சைட் பண்ணி கொடுப்பா டக்குன்னு, இல்லை ஒரு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு இவ்வளோ தான் தோணும். சரி, இன்றைக்கி இது ஏஐ என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, design a website for yoga class running in Chennai. ஸோ எனக்கு இது வெப்சைட்டாக தான் வேணும். ஸோ வெப்பை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஜென்ரேட் டிசைன். ஸோ அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்க்ரோல் ஆகுது, லோட் ஆகுது. ஓகே, இது லோட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பேசிடலாம் அப்படின்னா வந்து, ஓகே, யூஐ டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக்காக உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அவங்க ஃபிக்மா, ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி டூல்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு டிசைன் ஃபைல் கொடுப்பாங்க. அவங்க கோட் அடிக்க மாட்டாங்க. யூஐ டிசைனர்ஸோட வேலை கோட் அடிக்கிறது கிடையாது, உங்களுக்கு ஒரு டிசைன் ஃபைல் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது தான். ஓகே, பேசிகிட்டு இருக்கும் போதே டிசைன் ரெடியாகி வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நம்ம யோசிச்ச மாதிரி மேலே ஒரு மெனு வந்திருக்கு, அதில் புக் நோ பட்டன். ஓகே, ஒரு இமேஜ், அதுக்குள்ளே ஒரு கால் டு ஆக்ஷன், என்னென்ன கிளாஸஸ்லாம் நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு செக்ஷன், அப்புறம் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ். ஓகே, இந்த புது செக்ஷன் நம்ம யோசிக்கல. கான்டாக்டர்ஸ்க்கான டீட்டெயில், இங்கே கிளிக் பண்ணால் ஒரு ஃபார்ம் வரும் அப்படின்றது. ஸோ ஒரு பேசிக்கான வெப்சைட்டுக்கான டிசைன். ஆனால் நீங்கள் இப்போ இது ஒரு டிசைனர்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ சிம்பிளாக தான் ஒன்று கொடுப்பாரானா இல்லை, இது வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே பண்ணலாம். இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, டு பி ஃப்ராங்க், இது ரொம்ப வெரி வெரி பேசிக்காக தான் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தான் டிசைன் எக்ஸ்போஷர் இருக்குது. பட் இன்னும் சொல்ல போனால் ஒரு பியூர் ப்ளஸ்டான டிசைனர்கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்தீங்கன்னா, நல்லா இல்லைப்பா, ரொம்ப சுமாராக இருக்குது அப்படி சொல்லிடுவாங்களா இருக்கும். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இது
இது வந்து ஒரு பெரிய ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டாக இருக்குமானா இல்லை. பட் நான் ஒரு யோகா கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன், எனக்கு ஒரே வெறும் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது போதும். ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்னா இந்த குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எஃபர்ட்டே போட வேண்டாம். அவனே இதுக்கு ஒரு டிசைனரை பிடிச்சி அவனுக்கு பே பண்ணணுன்ற நீடு இல்லை. இப்போது இந்த மாதிரி ஒரு டிசைன் அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. ஓகே, ஏன் இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா பேசப்பட்டது அப்படின்னா இந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்படியே ஃபிக்மாவில் காப்பி பண்ணி ஃபிக்மா ஃபைலாக காப்பி பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்றது தான் இதோட மேஜர் இதுவே. சரி, இப்போ என்கிட்ட ஃபிக்மா இருக்குது, இங்கே இருக்கிற அந்த ஃபிக்மா ஃபைலை நான் காப்பி பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃபிக்மாவில் பேஸ்ட் பண்ணேன்னா முடிஞ்சிருச்சு. இது என்னன்னா இது ஏன் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குன்னா இப்போ நான் இதில் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ எனக்கு ஏற்கனவே ஃபிக்மா தெரியும்னு வச்சுக்கோங்க, அப்போது எனக்கு இது வந்து இப்போ இந்த பேசிக் லேஅவுட்டை இதை கொடுத்துருச்சு, இதனால் இதை இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு வெப்சைட்டுக்கான இதுப்பா, கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது வேண்டாம், நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டி என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு மொபைல் ஆப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னன்னா யோகா கிளாஸ்க்கே தான். நீடன் design a mobile app for yoga class where users can register and pay for the memberships. So basically என்னன்னா யோகா சென்டருக்கு வந்து let's say யோகா சென்டர் அதில் ஸோ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு யோகா சென்டருக்கான ஒரு மொபைல் ஆப் வேணும், அதில் யூசர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி மெம்பர்ஷிப்க்கு பே பண்ண முடியும். இவ்வளோ தான் எனக்கு ஒரு ஆப் வேணும், ரொம்ப சிம்பிளிஃபைடான ஆப். ஓகே, இதுக்கான ஆப்புக்கான டிசைன்ஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது என்ன கேட்குதுன்னா திருப்பி நான் கொடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் உங்கள் ஆப் இருக்க போதா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஒரு வெல்கம் பேஜ், அதுக்கப்புறம் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின், அதில் மெம்பர்ஷிப் ஆப்ஷன், பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் மேனேஜர் அக்கௌண்ட் வியூ. ஓகே, அவங்க வந்து அவங்களோட ப்ரொஃபைலை பார்த்துக்கிறதுக்கும் அப்டேட் பண்ணிக்கிறதுக்குமான ஒரு ஸ்க்ரீன். இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்குது. டு பி ஃப்ராங்க் இது ரொம்ப நல்லாவே பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து அதால் இந்த 5 ஸ்க்ரீனை பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம்னா நீட்டாக பண்ணியிருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஃபஸ்ட்டு செட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கையில் கிடைக்குது அப்படின்னா அதில் என்னென்ன ஸ்க்ரீன்ஸ்லாம் வருது அப்படின்னு தான் டிசைனர்ஸ் யோசிப்பாங்க. அது இது பண்ணிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பண்ணிடுச்சு. ஓகே, இதுவே எனக்கு போதும், எஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தைக்க ஆரம்பித்து விட்டது. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பேஜ், லாகின்க்கு ஒரு பேஜாக இருந்திருக்கலாம். இந்த கீபெல்லாம் நார்மலி டிசைனர்ஸ் போட மாட்டாங்க. ஓகே, மெம்பர்ஷிப் ஆப்ஷன்ஸ் இது நீட்டாக வந்திருக்கு. இப்போ கிளிக் பண்ணோடனே பேமெண்ட்டு, அதோட டீட்டெயில்ஸ். ஸோ எல்லா பேஜுமே ஆக்சுவலி இது ரொம்ப வெப்சைட்டுக்கு பண்ணதை விட இது ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரே மாதிரியான ஃபாண்ட்டு, இது ஒரு கலர் தீமை செலக்ட் பண்ணிருச்சு, இது எல்லாமே இது பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, எனக்கு இது ஓகே எடிட் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்க்ரீனை மட்டும் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ண முடியும்னா எனக்கு வந்து ஐ வாண்ட் ரெஜிஸ்டர் ஃபார்ம் by default in this screen, and if user wants to log in they have to have an option and it should take them to login screen. So give me those screens. ஸோ நான் என்ன சொல்லிட்டேன்னா, எனக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, லாகின் தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் தனியாக எனக்கு வேணுங்க ஐயா, அது ரெண்டையும் தனித்தனியாக கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டேன். நான் அக்கௌண்ட்டு கொடுக்குது. ஓகே, மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம மீன்வேல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஓகே, இதாங்க சொன்னேன் தீம். சரி, இதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். இப்போ எனக்கு இந்த க்ரீன் கலர் பிடிக்கல, எனக்கு வேறு ஒரு தீம் வேணும் அப்படின்னா வந்து ஐ கேன் சூஸ் த கலர்ஸ். இங்கே இது நல்லா இருக்குது. ஃபாண்ட்டு ஓகே, எனக்கு டார்க் மோடு வேணும்னா டார்க் மோடு. ஓகே, பேசிக்காக 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா
லைட் அண்ட் டார்க் மோட், அதுக்கப்புறம் உங்களோட ப்ரைமரி கலர்ஸ் என்ன, அப்புறம் உங்களோட பட்டனோட கார்னர் ரேடியஸ் எந்த மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன ஃபாண்ட்டுன்றது. ஸோ பேசிக்கான ஒரு டிசைன் சிஸ்டம். ஓகே, அந்த லாகின் பேஜ் வந்துருச்சு. ஸோ ப்ராம்ப்ட் இதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தது. இப்போ ரெஜிஸ்டருக்கு இதுக்கு லாகின் பேஜ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த ஸ்க்ரீன் இட் இஸ் வெரி நீட். ஆனால் இதெல்லாம் டிசைன் ஃபீல்டில் நான் போடுவேனான்னு கேட்டிங்கன்னா ஒரு டிசைனர் போட்டு தர மாட்டார் தான். இது மேபி இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம், பட் இட் இஸ் பிரிட்டி டீசென்ட் ஒர்க். ஏன்னா இந்த டூல் இன்னைக்கு ஃப்ரீ தான். ஸோ இப்போ இதுக்கு டார்க் தீம் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. நான் இது எவ்வளோ சிம்பிளாக பண்ணுதுன்னு பார்ப்போமே. டார்க் தீம் அப்ளை பண்ணேன் அப்படின்னா ரைட் இருக்கு. It takes time. So a few moments later. அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓ சூப்பருங்க. ஸோ இதுக்கு நான் எஃபர்ட்டே போட வேணாம். இதோட எஃபர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆக்சுவலி. ஒரு டார்க் தீம் செலக்ட் பண்ணுறது, இல்லை எனக்கு இப்போது சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் தீம்ஸ் இருக்கும். உங்களுக்கு க்ரீன் வேணா க்ரீன் வச்சுக்கலாம், ரெட்டு வேணா ரெட் வச்சுக்கலாம். ஸோ ஒன்றுக்கும் நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டு அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இப்போது நீங்கள் ரொம்ப ஈஸியாக கட் டவுன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ எனக்கு இது ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. இது ஒரு தவழும் குழந்தை ஸ்டேஜில் தான் இருக்குது. அதுக்கே இது என்ன கேட்டிங்கன்னா பெட்டரான ஒர்க் பண்ணுது. ஓகே, நாளைக்கு கம்பெனியில் இருக்க யூஐ டிசைனர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இந்த ஸ்டிச் வித் கூகுளை வச்சு ஒரே ஒரு டிசைனர் மட்டும் வச்சு வேலை வாங்கிக்கலாமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை, இன்னைக்கு முடியாது. மேபி ஏன்னா ஜிபிடி வந்தப்போ நம்ம இதே தான் சொன்னோம், இது அடிக்கிற பொருளாக நல்லா இல்லை, கர்சர் வரும்போது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. ஸோ டு பி ஃப்ராங்க், இது ஒரு டிசைனரோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுமானா ஆமாம், ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு ஃபியர் அபவுட் திஸ். ஐயோ இது வந்துச்சு என் வேலை போயிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் இதை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களோட ஒர்க்கை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ எல்லாமே அப்படி தான். ஸோ இது ஃபுல்லாக உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடாது. பட் இன்னைக்கு 100 யூஐ டிசைனர் தேவைப்படுற இடத்துல ஒரு 95 பேர் போதும் அப்படின்றதுக்கான மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கானா இன்னைக்கு இல்லை. பட் இது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகுதுன்னா இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் இதை நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கிறது மூலமாக இல்லை இப்போ நான் கொடுத்த ப்ராம்ப்டில் இது சுமாராக தான் வேலை செய்யுது. ஸோ நான் ஒருவேளை டீட்டெயில்டான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இன்னும் டீட்டெயில்டாக ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து எப்படி ஒரு பெட்டர் அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றது பை ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ யூ கேன் லேர்ன் திஸ் டூல். கற்றுக்கிட்டு நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியுமா இருக்கும். இதில் என்ன மேபி நாளைக்கு என்ன அட்வான்ஸ்டாக வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா, ஏன் இன்னைக்கு டிசைன்ஸ் இதை ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணுதுன்னா இப்போ எல்லா கம்பெனிஸ்லையுமே ஒர்க் பண்ணுற டிசைனர்ஸ்கிட்ட ஒரு டிசைன் சிஸ்டம் இருக்கும். இந்தந்த கலர்ஸ், இந்தந்த பட்டன்ஸ் அதெல்லாம் வேணும்னு எல்லாத்தையுமே காம்பனன்ட்ஸாக க்ரியேட் பண்ணி ஃபிக்மாலையோ இல்லை ஃபோட்டோஷாப்லையோ வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டிசைன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி தான் அவங்களோட அடுத்தடுத்த லெவல் ஆஃப் டிசைன்ஸும் இருக்கும். அதில் இன்னொரு ஸ்க்ரீன் போட போகிறாங்கன்னா அதே கலர்ஸ், அதே காம்பனன்ட்ஸ், அதே மாதிரி டைப் ஆஃப் பட்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே என்னால் என்ன பண்ண முடியலன்னா என்னோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டமை கொடுத்து இந்த மாதிரி எனக்கு ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு சொல்ல முடியல. மேபி இது ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற ஒரு ஃபிக்மா ஃபைலில் இருக்கிற ஃபுல் டிசைன்ஸையும் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணி அதை வச்சு நான் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கான டிசைன்ஸை ஒர்க் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் வென் திஸ் மேக் சென்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது கூடிய சீக்கிரம் அந்த டைரக்ஷனில் போயிடும். ஒருவேளை கூகுள் பண்ணலன்னா வேற யாராவது இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ மேக் ஷுர் யூ லேர்ன் ஏஐ. என்னன்னா ஏஐ நீங்கள் த்ரெட்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஓரமாக போயிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் இது நீங்கள் ஒரு அசிஸ்டிவ் டூல்ஸாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இஃப் யூஆர் ஆல்ரெடி யூஐ டிசைனர்ஸ் இது கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். இல்லை இப்போ தான் நீங்கள் யூஐ டிசைனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏஐயே இந்த லெவலில் பண்ணிட முடியும். ஒரு பேசிக் டிசைனை ஏஐயே பண்ணிடும் அப்படின்னா நீங்கள் என்ன பெரிய மாற்றத்தை டிசைனை கொடுக்க போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு காம்படிட்டிவாக இருக்குமா? நம்ம காம்படிட்டிவாக தான் இருக்கும். நீங்கள் உங்களை ரொம்ப வேகமாக அப்ஸ்கில் பண்ணிக்கணும். உங்களோட க்ரியேட்டிவ் ப்ராசஸ்க்கான ரெஃபரன்சஸ் நீங்கள் இதை விட பெட்டராக இருக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, தேங்க்யூ. மற்றொரு வீடியோவில் உங்களை இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன். Until then, bye.